2003ஆம் ஆண்டு சோலை என்பவர் இன்னும் 2 ஆண்டுகளில் இந்தியா இந்து ராஜ்யமாக மாறிவிடும் என்று கட்டுரை ஒன்றை ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார். அவருக்கு பதில் அளித்து நான் எங்கள் பாரதம் மார்ச் 2003 இதழில் சோலையாருக்கு ஒரு சேதி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை உங்களுக்கு அப்படியே சொல்லுகின்றேன். மதத்தால் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்து 56 ஆண்டுகள் கடந்து விட்டன. பிரிந்த பாகிஸ்தானுக்கு சென்ற இந்திய சிறுபான்மையினர் அனைவரும் முஸ்லிம்களாக மதம் மாற்றம் செய்யப்பட்டனர். மதம் மாறாதவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இன்று வரை பாகிஸ்தானில் இருந்து பிரிவினையின் போது பாரதத்திற்கு வந்த எந்த இஸ்லாமியரும் இந்துவாக மதமாற்றமோ நாடு கடத்தலோ செய்யப்படவில்லை. சோலையின் கவலை என்ன தெரியுமா? இன்னும் 2 ஆண்டுகளில் இந்தியா இந்து ராஜ்யமாக மாறிவிடுமா? இந்தியாவில் உள்ள எல்லோரும் இந்துக்கள் ஆக்கப்பட்டு விடுவார்களாம். பாவம், இந்தியாவை யாராவது இஸ்லாம் ராஜ்யம் அல்லது கிறிஸ்துவ ராஜ்யம் என்று மாற்றி விடுவோம் என்று சொல்லி சோலையின் கவலையை போக்குவார்களா என்று தெரியவில்லை. நாமும் நமக்கு தெரிந்த சரித்திர ஆதாரங்களை கூறி சோலையின் பயத்தை போக்க நமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்திய விடுதலைக்கு பின் பாரத பிரதமர் நேரு அவர்களும் பாகிஸ்தான் பிரதமர் லியாக்கத் அலிகான் அவர்களும் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஏ பிரிவின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டில் வாழும் சிறுபான்மையினருக்கு மத பாகுபாடு காட்டாமல் குடியுரிமை அளிப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த ஒப்பந்தம் உறுதியிட்டு கூறியுள்ளது. அந்தந்த நாட்டில் வாழும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரைப் போல் பேச்சு, எழுத்து, மத சுதந்திரத்துடன் வாழ அனுமதி அளிக்கப்படுவார்கள் என்பதையும் இது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா இந்த ஒப்பந்தத்தை இதுவரை மீறி நடந்ததாக வரலாறே கிடையாது. ஆனால் பாகிஸ்தானில் இந்திய வம்சாவளியைச் சார்ந்தவர்கள் இதுவரை 2ஆம் தர குடிமக்களாகவே நடத்தப்பட்டு வருகின்றனர். மேற்கு பாகிஸ்தானில் வாழ்ந்து வந்த இந்தியர்களான இந்து, பௌத்த, கிறிஸ்துவ மதத்தைச் சார்ந்த 5 கோடி மக்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். இத்தகைய இழி செயல்கள் இந்தியாவில் எப்போதாவது நடைபெற்றுள்ளதா? பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினருக்கு வேலை வாய்ப்பு, வியாபாரம் போன்றவைகளில் எத்தகைய சலுகைகளும் காட்டப்படாமல் அவர்களுக்கு விசா வழங்குவதும் மறுக்கப்பட்டு வந்தன. சிறுபான்மையினர் அசையா சொத்துக்களும் பாகிஸ்தான் அரசால் அராஜக முறையில் பறிமுதல் செய்யப்பட்டன. இன்று வரை பாகிஸ்தானில் வாழும் எந்த சிறுபான்மையினருக்கும் எந்த உயர்ந்த பதவியும் அளிக்கப்படவில்லை. அதைப் போன்றே எந்த இந்துவும் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவோ அல்லது அதற்கு சமானமான எந்த பதவியுமோ அளிக்கப்படவில்லை. காவல்துறையிலும் இராணுவத்திலும் இன்று வரை எந்த உயர்ந்த பதவியும் இந்துக்களுக்கு அளிக்கப்படவில்லை. இந்தியா இந்து ராஜ்யமாக்கப்பட்டாலும் மதசார்பற்ற தன்மையில் உறுதியாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறவர் இன்றைய பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். 1967ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாரத ஜனாதிபதியாக பதவியில் அமர்ந்தவர் டாக்டர் ஜாகிர் உசைன் அவர்கள். அவர் இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை 1967ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி இதழில் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை தன் தலையங்கத்தில் பாராட்டி எழுதியிருந்தது. அதைப் போலவே மே 11ஆம் தேதி இதழில் தனது தலையங்கத்தில் தி டெய்லி டெலிகிராஃப் என்ற பத்திரிகை இந்திய ஜனநாயகத்தை
பாராட்டி எழுதி, இந்தியாவில் மதத்தால் வேறுபட்ட முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் வாழ்ந்தாலும் அவர்கள் எல்லோருமே இந்தியர்கள் என்ற உணர்வுடன் வாழ வேண்டுமென்று எழுதியிருந்தது. மதத்தையும் நாட்டையும் ஒன்றுபடுத்தி சோலை குழப்பமடைகிறார். தன்னை இந்தியன் என்று சொல்ல விரும்பும் எல்லா மதத்தினரும் இந்து ராஜ்யத்தில் வாழலாம். இஸ்லாமிய ராஜ்யங்களில் வேண்டுமானால் மற்ற மதத்தினர் வாழ முடியாத நிலை இருக்கலாம். ராமர் ஆலயத்தை நாம் இந்தியாவில் தான் கட்ட விரும்புகின்றோம். ராமர் பிறந்த மண்ணில் ஆலயத்தை கட்டாமல் பாகிஸ்தானிலோ காபூலிலோ கட்ட முடியுமா? அயோத்தியில் ராமர் ஆலயம் இருந்ததற்கு சரித்திர சான்றுகளை கொடுக்க தயாராக இருப்பதாக பாரத பிரதமர் கூறியுள்ளார். அதை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கு ஏன் மனம் வரவில்லை? நமது இந்து தெய்வங்களின் உருவச் சிலைகளை ஆக்ரா சமாதி படிக்கட்டுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டதாக ஆங்கில பேராசிரியரே அடித்து சொல்கிறார். நமது இந்து தெய்வங்கள் புதைக்கப்பட்ட படிக்கட்டுகள் மீது எந்த மத உணர்வு படைத்தவனும் காலால் மிதித்து நடந்து செல்லலாமா? இதை எடுத்து கேட்டால் மதவாதியா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மத உணர்வு, கடவுள் நம்பிக்கை படைத்தவர்களாக இருக்கும் போது இந்தியாவில் வாழும் இந்துக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாதா? பாபர் மசூதி கட்ட எங்கிருந்து நிலம் வந்தது? இந்திய மண்ணின் மீது படையெடுத்து வந்து ராமர் கோவிலை தரைமட்டமாக்கி பல்லாயிரக்கணக்கான இந்துக்களின் இரத்தத்தின் மீது எழுதப்பட்டதுதானே பாபர் மசூதி. எல்லாம் தெரிந்த சோலைக்கு நாம் என்னமோ பாகிஸ்தானுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் ராமர் கோவில் கட்டப்போவதாகவும் அதை தங்க தாம்பாளத்தில் வைத்து யாரோ யாருக்கோ கொடுக்க போவதாகவும் கூறுகிறார். இந்திய பகுதியைச் சார்ந்த இந்திய மண்ணைத்தான் பாகிஸ்தான் சீனாவுக்கு தாரை வார்த்தது. அந்த கதையை பிறகு விளக்கமாக கூறுகிறேன். சோலைக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்திய மண்ணில் உள்ள முஸ்லிம் மதரசாக்கள் பயங்கரவாத பயிற்சி அளிக்கும் பள்ளிக்கூடமாக மாறாத வரையில் அவைகள் மூட வேண்டிய நிலை என்றுமே ஏற்படாது. இஸ்லாமியர்கள் தங்களை இந்தியர்களாக நினைத்து கொண்டு வாழும் வரை அவர்கள் குடியுரிமைக்கு ஆபத்தே கிடையாது. சோலை அவர்கள் வீண் வதந்தியை பரப்ப வேண்டாம் என்பதே நமது வேண்டுகோள். ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பகுத்தறிவு தலைவர்கள் தங்கள் கட்சி தொண்டர்களை கையில் கத்தி வைத்துக் கொள்ள சொன்ன கதையை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். அதற்கு விளக்கம் கேட்டபோது தற்காப்புக்காக வைத்துக் கொள்ள சொன்னோம் என்றார்கள். அதை போன்று ஆதிவாசிகளும் சாமியார்களும் நலிந்த வலிமையற்ற பிரிவினர்கள். அவர்களின் தற்காப்புக்காக விஸ்வ இந்து பரிஷத் சூலாயுதத்தை வழங்கியதில் தவறே கிடையாது. இந்திய மண்ணில் உள்ள பாராளுமன்றமும் இந்து கோயில்களும் இந்து பக்தர்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கும் போது வலிவற்ற இந்துக்கள் தங்கள் கையில் தற்காப்புக்காக சூலாயுதத்தை வைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்பதை சோலை விளக்க வேண்டும். கடந்த காலங்களில் தமிழகத்திலே பகுத்தறிவுவாதம் என்ற பெயரில் பிள்ளையார் சிலைகள் உடைக்கப்பட்டன. வலிவற்ற பிரிவினரான பிராமணர்கள் தங்கள் புனித பூணூலை மாற்றும் மத கடமையை செய்ய சென்றபோது திருச்சி அம்மா மண்டப படித்துறையில் அவர்கள் பூணூல்களை பிடுங்கி எறிந்தார்கள் பகுத்தறிவுவாதிகள். தேர்தல் நடைபெறும் நாட்களிலே அக்ரஹாரங்களுக்கு சென்று கத்தியை காட்டி அங்கு வாழும் பிராமணர்கள் ஓட்டு போடச் செல்வதை தடுத்து நிறுத்தினார்கள். தமிழக மண்ணிலேயே பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் பாடுபட்ட அந்தணர்களின் அவல நிலைதான் அன்று எப்படி இருந்தது? வலிவு படைத்த மற்ற சமுதாயத்தினர்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடம் பகுத்தறிவுவாதிகளின் வீரம் எடுபடவில்லை. ஆகவே வலிவற்ற பிரிவினரை பாதுகாக்க அரசாங்கம் முன்வராத போது அவர்கள் தங்கள் கையில் பாதுகாப்பிற்காக ஆயுதம் வைத்திருப்பதில் தவறு எப்படி இருக்க முடியும்? பிஜேபி மதசார்பற்ற நிலையில்தான் என்றும் உள்ளது. இந்துத்துவம் என்பது நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதே.
அது இஸ்லாமிய ஜிகாத் போன்ற முரட்டு குதிரை அல்ல. அன்று இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜிகாத் என்ற முரட்டு குதிரையின் மீது அமர்ந்து இந்துக்களின் இரத்தத்தினால் இந்திய மண்ணில் சமாதிகளை கட்டி அபிஷேகம் செய்தார்கள். இன்றும் பாராளுமன்றத்தில் பல உயிர்களை குடித்தார்கள். குஜராத் சுவாமி நாராயண் கோயிலில் 33 உயிர்களை பலிவாங்கி பலரை இரத்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்தார்கள். சோலையாரின் உபதேசம் யாருக்கு தேவை என்பதை அவரே முடிவெடுத்துக் கொள்ளட்டும். இப்படி எங்கள் பாரதம் 2003 மார்ச் இதழில் S.V. ரமணி அவர்கள் சோலையாருக்கு ஒரு செய்தி என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். நன்றி, வணக்கம்.